Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இன்னைக்கு நாம YouTube-ல இருக்கிற சில கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதே டாபிக்ல நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஐகார்ட்ல அதோட லிங்க் தர மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஜெயண்ட் கெப்பாசிட்டர் ஆன் நார்மல் ஃபேன். நார்மலா சீலிங் ஃபேன்ல இருக்கிற கெப்பாசிட்டரோட ரேஞ்ச் 1.5ல இருந்து 10 மைக்ரோஃபராட் இருக்கும். ஆனா அந்த சீலிங் ஃபேன்ல நார்மலா யூஸ் பண்ற கெப்பாசிட்டரை தூக்கிட்டு 13,000 மைக்ரோஃபராட் இருக்கிற ஜெயண்ட் கெப்பாசிட்டரை போட்டா என்ன ஆகும்? செம்ம ஃபாஸ்டா சுத்தம்ல. சரி வாங்க அதையும் பாத்துடலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஃபேன் பட்டையை கிளப்பிட்டு பயங்கர ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கெப்பாசிட்டரோட பவர் ஹெவியா இருந்ததுனால சடனா தீ பிடிச்சிருச்சு. பிளாக்கிங் பிரஷர் குக்கர் விசில். குக்கரை அடுப்புல வச்சுட்டு அதை மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேல விசில வச்சிருவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருக்க பிரஷர் எல்லாமே அந்த விசில் வழியா வெளியே வந்துரும். ஒருவேளை பிரஷர் வர எல்லா கேப்பையும் சீல் பண்ணிட்டு குக்கர் அடுப்புல வச்சா உள்ள உருவாகிற பிரஷர் தாங்க முடியாம குக்கர் வெடிச்சிருமா என்ன? சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். அந்த பிரஷரை வெளியில போக விடாம அடைச்சதுனால பயங்கரமா பிரஷர் உருவாயிடுச்சு. இதனால குக்கர் வெடிச்சு செதறி பீஸ் பீஸா போயிடுச்சு. இதனாலதான் பிரஷர் குக்கர்ல பிரஷர் வெளியில வரலனா வீட்ல இருக்க லேடிஸ் பயங்கரமா பயப்படுவாங்க. சோடியம் அண்ட் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். சோடியம் உலகத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த ரியாக்டிங் மெட்டீரியல்ஸ்ல ஒன்னு. இதனாலதான் கெமிஸ்ட்ரி லேப்ல கூட சோடியமை தண்ணியில இருந்து கொஞ்சம் தள்ளியே வைப்பாங்க. சரி சோடியமை தண்ணியில போட்டா அப்படி என்னதான் நடக்கும்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் அப்படின்ற யூடியூபர் செஞ்சு பார்த்திருக்காரு. சோடியமை தண்ணியில போட்ட உடனே எப்படி பயங்கரமா வெடிச்சுது பாத்தீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க இதனாலதான் கெமிஸ்ட்ரி லேப்ல சோடியமையும் தண்ணியையும் தனித்தனியா வைக்கிறாங்க. ஹவு சைலண்ட் இஸ் ஃப்ளையிங் அவுல். மத்த எல்லா பறவையும் பறக்கும் போது பறக்கிற சவுண்ட் லைட்டாவது கேட்கும். அதுவே ஆந்த பறந்தா சவுண்ட் கொஞ்சம் கூட கேட்காது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. என்ன நம்ப வேண்டாம், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. But with the barn owl, there's almost nothing. Yeah. ஆந்தையோட சிறகு எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னா அதுங்க பறக்கும் போது அதோட ரெக்க அதோட உடம்புல பட்டா கூட சவுண்டே வராது. இதனாலதான் ஆந்தை உங்க பக்கத்திலே பறந்தா கூட உங்களுக்கு கேட்கவே கேட்காது. 25,000 ரப்பர்ஸ் ஆன் கார் டயர். ரப்பர் பேண்ட்ல இருக்கிறதும் ரப்பர் தான், டயர்ல இருக்கிறதும் ரப்பர் தான். ஆனா கார் டயர்ல இருக்க ரப்பர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக அதுல சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த டயரை எடுத்துட்டு 25,000 ரப்பர் பேண்டை அந்த கார் டயருக்கு பதிலா போட்டு காரை ஓட்டுனா காரோட நிலைமை என்ன ஆகும்? கார் ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ரப்பர் பேண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த ரப்பர் பேண்ட் தாக்கு பிடிச்சதுன்னு தான் சொல்லணும். காயின் வெர்சஸ் ஹைட்ராலிக் பிரஸ். நிறைய பேர் ரயில்வே ட்ராக்ல காயினை வச்சுட்டு ட்ரெயின் அது மேல ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த காயின் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆனா அதே காயினை ஹைட்ராலிக் பிரஸ்ல வச்சு பிரஸ் பண்ணா என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்க. வாட் இஸ் இன்சைட் ஸ்னோ ஸ்ப்ரே. எந்த ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஸ்னோ ஸ்ப்ரே இல்லாம இருக்கவே இருக்காது. அதை எடுத்துட்டு மத்தவன் தலையில அடிக்கிறது மத்தவன் மூஞ்சில அடிக்கிறதுன்ட்டு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதோட நாப் அழுத்தும் போது அதிகமா வர ஸ்னோ ஸ்ப்ரே ஒரே வெட்டுனாலும் அதே அளவுக்கு வெளியில வருதான்னு இதைத்தான் ஒரு யூடியூபர் வெட்டி செக் பண்ணி பார்த்திருக்காரு.
வெட்டுனதுல உள்ள இருக்க மொத்த ஸ்னோவும் எப்படி தெரிச்சதுன்னு பாத்தீங்களா? இது காரணம் உள்ள கெமிக்கல்ஸ பயங்கர பிரஷர்ல ஃபில் பண்ணிருப்பாங்க. இதனால கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் தெரிச்சுக்கிட்டு வெளியில வர பாக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ப்ரே ஃபயர் கூட கான்டாக்ட் ஆகும்போது சடனா தீ பிடிச்சிரும். இதனால இதை யூஸ் பண்றத நிறுத்திருங்க. ஒருவேளை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெருப்புல இருந்து தள்ளி இருங்க. ரப்பர் பேண்ட் வெர்சஸ் கார். எக்கச்சக்கமான ரப்பர் பேண்டை தர்பூசணியில போட்ட உடனே அது வெடிக்கிற வீடியோவை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ரப்பர் பேண்டை கார்ல போட்டா காரும் தர்பூசணி மாதிரியே பீஸ் பீஸ் ஆயிடுமா என்ன? சொன்ன மாதிரியே காரும் ஆட்டோமேட்டிக்கா பிதுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னா சேர்ந்தா தர்பூசணியை மட்டும் இல்ல, காரை கூட ரப்பர் பேண்ட் சுக்கு நூறு ஆக்கிட முடியும். ஆட்டம் பாம் வெர்சஸ் ஓஷன். ரொம்ப ஆபத்தான வெப்பன் எதுன்னு கேட்டா நிறைய பேர் பாம்ப தான் சொல்லுவாங்க. ஏன்னா பாம்ப வச்சு எந்த ஒரு இடத்தையும் அசால்ட்டா அழிச்சிட முடியும். ஆனா ஆட்டம் பாம்ப கடலுக்குள்ள வெடிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாம் வெடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஜெனரேட் ஆகும். ஆனா தண்ணியில வெடிக்கிறதுனால ஆட்டம் பாம்போட ரியாக்ஷன் தண்ணியில நடக்குமா நடக்காதா? வாங்க அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். அடங்கப்பா, என்னடா இப்படி வெடிக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கும் சேம் டு சேம் அதே ரியாக்ஷன் தான். ஹைட்ராலிக் பிரஸ் வெர்சஸ் ட்ரெயின் ட்ராக். ட்ரெயின் பாஸ் ஆகிற ரயில்வே ட்ராக் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது நமக்கே தெரியும். ஆனா அந்த ட்ராக்கை எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தா உடைக்க முடியும்ன்றத நீங்களே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.